श्रीमद्भागवतं இரண்டாவது ஸ்கந்தம் 9வது அத்தியாயம் 18வது ஸ்லோகம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. 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 நாராயணம் நமஸ்கிருத்ய நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவம் நரோத்தமம் நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதிரயே ஜயமுதிரயே நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு சப்ராயேஷு அவரேஷு நித்யம் பாகவத சேவயா நித்யம் பாகவத சேவயா பகவதி உத்தம ஸ்லோகே பவதி உத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டிகி. பக்தி பவதி நைஷ்டிகி. 18வது ஸ்லோகம் 9வது அத்தியாயம் 2வது ஸ்கந்தம். தத்தர்ஷனாலாத பரிப்ளுதாந்தரோ தத்தர்ஷனாலாத பரிப்ளுதாந்தரோ ஹ்ருஷ்யத்தனுः பிரேம பராஸ்ருலோச்சனா. ஹ்ருஷ்யத்தனுः பிரேம பராஸ்ருலோச்சனா. न नाम पादाम्बुजमस्य विश्वसृक् न नाम पादाम्बुजमस्य विश्वसृक् यत्पारमहंसेन पथाधिगम्यते यत्पारमहंसेन पथाधिगम्यते. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கிய ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு கூட சொல்லுங்க. தத் தர்சன பகவானின் அந்த தரிசனத்தினால் ஆஹ்லாத ஆனந்தம் பரிப்ளுத பொங்கி எழுந்து அந்தர இதயத்தினுள் ருச்யத் முழு பரவசத்தில் தனு உடல் பிரேமபர முழுமையான உன்னத அன்பில் அஸ்ரு கண்ணீர் லோச்சன கண்களில் நனாம தலை வணங்கினார். பாத அம்புஜம் தாமரை பாதங்களின் கீழ் அஸ்ய பகவானின் விஸ்வஸ்ருக் பிரபஞ்சத்தின் சிருஷ்டிகர்த்தா யத் எது பாரமஹம்சியேன மிகச்சிறந்த முக்தி பெற்ற ஆத்மாவால் பதா பாதை அதிகம்யதே பின்பற்றப்படுகிறது. மொழிபெயர்ப்பு. இவ்வாறாக முழுமுதற் கடவுளை முழு தோற்றத்தில் தரிசித்த பிரம்மதேவர் ஆனந்தத்தால் அன்பும் பரவசமும் மேலிட கண்களில் அன்பு கண்ணீர் ததும்பியபடி பகவானின் முன் தலை வணங்கினார். அதுவே ஜீவராசிகளுக்குரிய மிக உயர்ந்த பூர்ணத்துவ பரமஹம்ச நிலையை அடைவதற்கான வழியாகும்.
பொருளுரை. ஸ்ரீமத் பாகவதம் பரமஹம்சர்களுக்குரியது என்று ஆரம்பத்திலேயே குறிப்பிடப்பட்டுள்ளது. பரமோ நிர்மத்சராணாம் சதாம், அதாவது ஸ்ரீமத் பாகவதம் விரோதத்திலிருந்து முற்றிலும் விடுபட்டவர்களுக்கு உரியதாகும். பந்தப்பட்ட வாழ்வில் விரோதம் மேல்நிலையிலிருந்தே அதாவது பரமபுருஷ பகவானை விரோதத்துடன் நோக்குவதிலிருந்தே ஆரம்பமாகிறது. எல்லா வேத நூல்களிலும் முழுமுதற் கடவுள் நிரூபிக்கப்பட்டுள்ளார். பகவத்கீதையில் பரமபுருஷரின் உருவ அம்சத்தை பற்றி பிரத்யேகமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. வாழ்வின் துயரங்களிலிருந்து காப்பாற்றப்படுவதற்கு ஒருவன் முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணரிடம் சரணாகதி அடைய வேண்டும் என்று பகவத்கீதையின் முடிவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. துரதிர்ஷ்டவசமாக பாவகரமான பின்னணியை கொண்டவர்கள் பரமபுருஷரை நம்ப மறுக்கின்றனர். எவ்வித தகுதியும் இல்லாமல் ஒவ்வொருவரும் தாங்களே ஆகிவிட விரும்புகின்றனர். பகவானோடு இரண்டர கலந்துவிட வேண்டும் என்று ஒருவன் விரும்பும் நிலை வரைக்கும் பந்தப்பட்ட ஆத்மாவின் இவ்விரோதம் தொடர்கிறது. இதனால் பரமபுருஷரோடு ஒன்றாகிவிட வேண்டும் என்று கற்பனை செய்யும் மிகப்பெரிய மனோதத்துவவாதிகளுக்கும் கூட பரமஹம்சர்கள் ஆக முடியாது. ஏனெனில் விரோத மனப்பான்மை அங்குள்ளது. எனவே பிரத்யேக முறையில் நிலை பெற்றிருப்பவர்களால் மட்டுமே பரமஹம்ச நிலையை அடைய இயலும். பகவானிடம் முழு அன்புடன் பக்தி தொண்டை நிறைவேற்றினால் அது ஒருவனை மிக உயர்ந்த பூரணத்துவ நிலைக்கு உயர்த்தும் என்னும் உறுதியான நம்பிக்கையை ஒருவன் கொள்ளும் பொழுது இந்த பக்தி யோகம் ஆரம்பமாகிறது. இந்த பக்தி யோக கலையில் பிரம்மா நம்பிக்கை கொண்டார். தவத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற பகவானின் உபதேசத்தில் அவர் நம்பிக்கை கொண்டார். மேலும் கடுந்தவத்துடன் அவர் கடமையை நிறைவேற்றியதால் சொந்த அனுபவத்தின் வாயிலாக வைகுண்ட லோகங்களையும் பகவானையும் தரிசிக்கும் பெரும் வெற்றியை அவர் அடைந்தார். மனதை அல்லது இயந்திரத்தை போன்ற செயற்கையான முறைகளால் ஒருவராலும் பரமபுருஷரின் வசிப்பிடத்தை அடைய முடியாது. ஆனால் பகவானை பக்தி யோக முறையால் மட்டுமே அறிய முடியும் என்பதால் இம்முறையை பின்பற்றுவதாலேயே வைகுண்ட லோகங்களை ஒருவரால் அடைய முடியும். பிரம்மதேவர் உண்மையில் தமது தாமரை ஆசனத்தின் மீது அமர்ந்திருந்தவாறே பக்தியோக முறையை மிக்க உறுதியுடன் நிறைவேற்றியதால் பலதரப்பட்ட நிலைகளை கொண்ட வைகுண்ட லோகங்களை அவரால் காண முடிந்தது. அத்துடன் பகவானையும் அவரது சகாக்களையும் கூட அவர் நேருக்கு நேராக தரிசித்தார். பிரம்மதேவரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி இங்கு சிபாரிசு செய்யப்பட்டுள்ளவாறு பரமஹம்சர்களின் வழியை பின்பற்றுவதன் மூலமாக இன்றும் கூட அதே பூர்ணத்துவத்தை எவராலும் அடைய முடியும். இந்த யுகத்தின் மக்களுக்கு ஏற்ற தன்னுணர்வு பெறும் இம்முறைக்கு பகவான் சைத்தன்யரும் சம்மதம் அளித்துள்ளார். ஒருவன் முதலில் முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணரின் மீது திடமான நம்பிக்கையை கொள்ள வேண்டும். கற்பனையான தத்துவத்தால் அவரை உணர முயற்சி செய்யாமல் ஸ்ரீமத் பகவத்கீதையிலிருந்தும் பிறகு ஸ்ரீமத் பாகவதத்தின் பதங்களிலிருந்தும் அவரை பற்றி செவியுறுவது உசிதமென ஒருவர் நினைக்க வேண்டும். அத்தகைய பாடங்களை ஒருவன் பாகவதம் எனப்படும் நபரிடமிருந்து செவியுற வேண்டும். பாகவதம் கூறுவதை உத்தியோகமாக கொண்டவரிடம் இருந்தோ அல்லது கர்மி, ஞானி அல்லது யோகிகளிடமிருந்தோ அதை கேட்கக்கூடாது. அதுவே இவ்விஞ்ஞானத்தை கற்பதற்கான இரகசியமாகும். ஒருவன் துறவியாக இருக்க வேண்டும் எனும் அவசியம் இல்லை. தற்போதைய வாழ்வு நிலையிலேயே அவன் தொடர்ந்து இருக்கலாம். ஆனால் ஒரு உண்மையான பகவத் பக்தரின் சகவாசத்திற்காக அவன் தேடி அலைந்து பகவானை பற்றிய உன்னதமான செய்தியை திட நம்பிக்கையுடன் அவரிடமிருந்து செவியுற வேண்டும். இதுவே இங்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ள பரமஹம்சர்களுக்கான வழியாகும். பகவானின் பல்வேறு புனித நாமங்களுக்கு இடையில் அவர் அஜித என்றும் அழைக்கப்படுகிறார். வேறெவராலும் ஒருபொழுதும் வெற்றி கொள்ளப்பட முடியாதவர் என்பது இதன் பொருளாகும். இருப்பினும் மிகச்சிறந்த ஆன்மீக குருவான பிரம்மதேவரால் அனுபவத்தில் உணர்ந்து காட்டப்பட்டுள்ளவாறு பரமஹம்ச வழியால் பகவானை வெற்றி கொள்ள முடியும். பிரம்மதேவர் இந்த பரமஹம்ச பந்தா மார்க்கத்தை பின்வரும் தனது சொந்த வார்த்தைகளில் சிபாரிசு செய்துள்ளார். ஞானே பிரயாசம் உதபாசிய நமந்த ஏவ ஜீவந்தி சண்முகரிதாம் பவதீய வார்தாம் ஸ்தானே ஸ்திதாக ஸ்ருதி கதாம் தனுவான் மனோபிர் ய பிராயசோ ஜிதஜிதோ
பி அசி நை தைஸ் திரிலோக்யாம். பிரம்மதேவர் கூறினார், ஓ கிருஷ்ண பெருமானே, தாங்கள் அஜிதர், வெல்ல முடியாதவர். ஆயினும் பிரம்மனோடு இரண்டரக் கலப்பதை நோக்கமாக கொண்ட மனோ தத்துவவாத கற்பனை வழியை விட்டொழித்து ஒரு உண்மையான சாது அல்லது பக்தரிடமிருந்து உங்களது பெருமைகளையும் செயல்களையும் கேட்பதில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு வர்ணாசிரம கடமையில் நேர்மையான வாழ்வை மேற்கொள்ளும் பக்தனொருவனால் உங்களது அனுதாபத்தையும் கருணையையும் வென்றுவிட முடியும். பாகவதம் 10வது காண்டம் 14வது அத்தியாயம் 3வது ஸ்லோகம். அதுவே பிரம்மதேவரால் பின்பற்றப்பட்டதும் வாழ்வில் பூர்ண வெற்றியை அடைவதற்கு அவரால் பிறகு சிபாரிசு செய்யப்பட்டதுமான பரமஹம்சர்களின் வழியாகும். 19வது ஸ்லோகம். தம் பிரியமானாம் சமுபஸ்திதம் கவிம் பிரஜா விசர்கே நிஜ சாசனார்ஹனம் பபாச ஈஷஸ்மித சோச்சிதா கிரா பிரிய பிரியம் பிரீத மனக்கரை ஸ்பிருஷன். மொழிபெயர்ப்பு. தம் முன் பிரம்மா இருப்பதை கண்ட பகவான் ஜீவராசிகளை படைப்பதற்கு தகுதி வாய்ந்தவராக அவரை ஏற்று தன் விருப்பப்படியே அவரால் ஆளப்படுவதற்கு உடன்பட்டார். இவ்வாறாக அவரிடம் மிகவும் திருப்தியடைந்த பகவான் பிரம்மாவுடன் கரம் குலுக்கி லேசாக புன்னகை செய்து பின்வருமாறு கூறினார். பொருளுரை. ஜட உலக சிருஷ்டி கண்மூடித்தனமானதோ அல்லது தற்செயலானதோ அல்ல. இவ்வாறாக என்றென்றும் பந்தப்பட்டவர்களாக அல்லது நித்திய பக்தர்களாக உள்ள ஜீவராசிகள் பிரம்மாவை போன்றவர்களுடைய வழிகாட்டலின் கீழ் முக்தி அடைவதற்கு சந்தர்ப்பம் அளிக்கப்படுகின்றனர். வேத அறிவை பந்தப்பட்ட ஆத்மாக்களுக்கிடையே பரப்புவதற்காக பகவான் இந்த அறிவை பிரம்மாவிற்கு உபதேசிக்கிறார். பந்தப்பட்ட ஆத்மாக்கள் பகவானுடனான தங்களது உறவை மறந்துவிட்ட ஆத்மாக்கள் ஆவர். அவர்களை விடுவிக்க வேண்டிய மிகப்பெரிய கடமை பிரம்மதேவருடையதாகும். இதனால் அவர் பகவானுக்கு மிகவும் பிரியமானவர் ஆனார். பிரம்மா தமது கடமையை பூரணமாக நிறைவேற்றுகிறார். ஜீவராசிகளை படைப்பதன் மூலமாகவும் வீழ்ந்த ஆத்மாக்களை சீர்படுத்துவதற்காக தமது குழுவினரை பரவச் செய்வதன் மூலமாகவும் அவர் அதை செய்கிறார். அக்குழு பிரம்ம சம்பிரதாயம் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் இக்குழுவினர் இன்று வரை வீழ்ந்த ஆத்மாக்களை சீர்படுத்தி அவர்களை பகவானிடம் அழைத்துச் செல்வதில் இயல்பாகவே ஈடுபட்டுள்ளனர். பகவத்கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ளதைப் போல் பகவான் தமது பின்ன பகுதிகளை திரும்ப பெற்றுக்கொள்வதில் மிகவும் ஆவல் கொண்டவராக இருக்கிறார். வீழ்ந்த ஆத்மாக்களை காப்பாற்றி அவர்களை பகவானிடம் ஒப்படைக்கும் கடமையை ஏற்பவரை விட பகவானுக்கு அதிக பிரியமானவர் வேறொருவரும் இல்லை. பிரம்ம சம்பிரதாயத்திலிருந்து விலகியவர்கள் பலர் உள்ளனர். பகவானை பற்றிய மறதியை மக்களிடையே அதிகரிக்க செய்து அவர்களை பௌதிக இருப்பில் இன்னும் அதிகமாக சிக்க வைப்பதே இவர்களுடைய ஒரே தொழிலாகும். இத்தகையவர்கள் ஒருபொழுதும் பகவானுக்கு பிரியமானவர்கள் ஆவதில்லை. இத்தகைய பொறாமை கொண்ட அசுரர்களை பகவான் ஜடத்தின் இருண்ட பிரதேசத்தினுள் இன்னும் ஆழமாக புகுத்தி பரம புருஷரை அவர்கள் அறிய முடியாதவாறு செய்து விடுகிறார். ஆனால் பிரம்ம சம்பிரதாயத்தின் வழியில் பகவானின் நோக்கத்தை பிரச்சாரம் செய்யும் எவரும் பகவானுக்கு எப்பொழுதும் பிரியமானவர் ஆவார். இத்தகைய ஒரு பிரச்சாரகருடன் பகவான் பெரும் திருப்தியுடன் கரம் குலுக்குகிறார். 20வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவானுவாசா த்வயாஹம் தோஷித சம்யக் வேதகர்த்தா சிஸ்ருக்ஷயா சிரம் பிருதேன தபசா துஷ்டோ சஹகூதயோகினாம். மொழிபெயர்ப்பு. அழகிய முழுமுதற் கடவுள் பிரம்மதேவரை நோக்கி கூறினார், ஓ பிரம்மா, என்னிடமிருந்து வேதங்களை பெற்று சிருஷ்டிக்கும் விருப்பத்துடன் நீண்ட காலமாக நீர் செய்த தவத்தில் நான் மிகவும் திருப்தி அடைகிறேன். போலித்தனமுடைய யோகிகளிடம் நான் திருப்தி அடைவதில்லை. பொருளுரை. இரு வகையான தவங்கள் உள்ளன. ஒன்று புலனின்பத்திற்கு உரியது, மற்றது தன்னுணர்வுக்கு உரியது. சுய திருப்திக்காக கடுந்தவங்களை மேற்கொள்ளும் பொய்யான யோகிகள் பலர் உள்ளனர். பகவானின் புலன் திருப்திக்காக கடுந்தவங்களை மேற்கொள்ளும் மற்றவர்களும் உள்ளனர். உதாரணமாக, அணு ஆயுதங்களை கண்டுபிடிப்பதற்காக மேற்கொள்ளப்படும் தவங்கள் பகவானை ஒருபொழுதும் திருப்திப்படுத்துவதே இல்லை.
ஏனெனில் இயற்கைக்கு சொந்தமான முறையில் அனைவரும் மரணத்தை சந்திக்க வேண்டும். அந்த மரணம் ஒருவனுடைய தவங்களினால் துரிதப்படுத்தப்படுமானால் அதில் பகவானுக்கு திருப்தி ஏற்படாது. தமது பின்ன பகுதிகள் ஒவ்வொருவரும் வீடு பேரடைவதன் மூலமாக நித்திய வாழ்வையும் ஆனந்தத்தையும் அடைய வேண்டும் என்பதையே பகவான் விரும்புகிறார். ஜடப்படைப்பு முழுவதுமே அந்த நோக்கத்திற்காகத்தான் இருக்கிறது. இந்த நோக்கத்திற்காகவே பிரம்மா கடுந்தவத்தை மேற்கொண்டார். அதாவது சிருஷ்டிக்கும் முறையை ஒழுங்குபடுத்தி அதனால் பகவானை திருப்திப்படுத்த வேண்டும் என்பது அவரது நோக்கமாகும். எனவே பகவான் அவரிடம் மிகவும் திருப்தி அடைந்து அவருக்கு வேத அறிவை புகட்டினார். வேத அறிவின் முடிவான நோக்கம் பகவானை அறிவதாகும். வேறெந்த நோக்கங்களுக்காகவும் அது பயன்படுத்தப்படக்கூடாது. பகவானை அறிவதற்கு வேத அறிவை உபயோகிக்காதவர்கள் கூட யோகிகள் அல்லது பொய்யான ஆன்மீகிகள் என்று அறியப்படுகின்றனர். இவர்கள் சுய நோக்கங்களுக்காக தங்கள் வாழ்வையே வீணாக்கிக் கொள்கின்றனர். 21 வரம் வரயா பத்ரம் தே வரேஷம் மாபிவாஞ்சிதம் பிரம்மன் ஸ்ரேய பரிஷ்ராம பும்சாமத்தர்ஷனாவதிஹி. மொழிபெயர்ப்பு. உமக்கு நன்மை உண்டாக வாழ்த்துகிறேன். ஓ பிரம்மா, அனைத்து வரங்களையும் அளிக்கும் என்னிடமிருந்து நீர் விரும்புவதையெல்லாம் கேட்கலாம். தவங்களால் அடையப்படும் தன்னுணர்வின் மூலமாக என்னை தரிசிப்பதே மிகச்சிறந்த வரம் என்பதை நீர் அறிவீராக. பொருளுரை. பரமபுருஷரை அறிந்து அவரை நேருக்கு நேராக காண்பதே மிகச்சிறந்த இறையுணர்வாகும். பகவானின் அருவ பிரம்மம் அல்லது மற்றும் இதயவாசியான பரமாத்மா அம்சங்களை உணர்வது முடிவானதல்ல. பரமபுருஷரை ஒருவன் உணரும் பொழுது அத்தகைய தவங்களை செய்ய அவன் கடினமாக போராடுவதில்லை. வாழ்வின் அடுத்த கட்டம் பகவானை மகிழ்விப்பதற்காக அவரிடம் பக்தி தொண்டு புரிவதாகும். அதாவது பரமபுருஷரை உணர்ந்து அவரை தரிசித்து விட்டவர் அனைத்து பூர்ணத்துவங்களையும் அடைந்து விட்டவர் ஆவார். அதில் அனைத்தும் உள்ளடங்கியுள்ளது. ஆனால் அருவவாதிகளாலும் பொய்யான யோகிகளாலும் இந்நிலையை அடைய முடியாது. ओमज्ञानातिमिरन्दस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुर्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं. वन्देऽहं श्रीगुरु श्रीयुतापदकमलं श्रीगुरुं वैष्णवांश श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादां सहगण ललिता श्रीविशाखान्वितं स. हे कृष्ण करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश कोटिकान्त नमस्ते. तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी सुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यः पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमः ॐ विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने. नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे. श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरवृंद. हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे. ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஸ்லோகா உண்மையிலே ஒருத்தர் ஹரிநாமா ஒழுங்கா சொன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிற ரிசல்ட் தான் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஸ்லோகாஸ். பாகவத்தில் சொல்றாங்க,
ஒருத்தர் உண்மையிலேயே பக்தி ஒழுங்கா பண்ணா வைராக்கியமும் ஞானமும் வந்தே தீரணுங்கிறான். வைராக்கிய வித்யா நிஜபக்தி யோகான்னு சொல்லுவாங்க. நம்ம உண்மையிலே பக்தி பண்ணும் பொழுது நமக்கு அறிவு கண்டிப்பா வரும். அதாவது பகவான் சம்பந்தப்பட்ட அறிவு, ஆத்மா சம்பந்தப்பட்ட அறிவு, பிரகிருதி சம்பந்தப்பட்ட அறிவு. இந்த மூணுக்குள்ள கனெக்ஷன், இன்டர் கனெக்ஷன் சொல்றோம். இது தெரிஞ்சாகணும். அந்த அறிவு வந்தே ஆகணும். வைராக்கியமும் வரும். வைராக்கியம் அப்படின்னா அது பல இதில் பார்க்கலாம். உண்மையிலே வைராக்கியம் அப்படின் பொழுது சாஸ்திரம் என்ன சொல்றாங்கன்னா, அசத் சங்க தியாகாத். அசத் சங்கானா மோசமான சங்கத்தை விடுறது. மோசமான சங்கத்தை விடுறதுன்னா நம்ம ஒரு கன்செப்ஷன் நம்ம ஒரு மாதிரி புரிஞ்சிருப்போம். அது எப்படி சொல்றாங்கன்னா, சூக்ஷ்ம சரீரத்துக்கு நம்ம கட் பண்ணியோம். அது அவ்வளோ ஒன்றும் ஈஸி கிடையாது. நம்ம மனசு இருக்கு இல்லையா, நம்ம மனசு நமக்கு ரொம்ப பிடிக்கும், அதை கூட கட் பண்ணும். அசத் சங்கானா ஏதோ பக்தி பண்ணாதவங்க, மோசமானவங்க, அதெல்லாம் ஈஸியாக கட் பண்ணலாம். எனக்கும் என் மனசும் ரொம்ப பிடிக்கும். அது நிறையா சொல்லிக்கிட்டே இருக்கும், கேட்க நல்லாவும் இருக்கும். அதையும் கட் பண்ணியாகும். ஸோ இட்ஸ் ரியல் அசத் சங்க தியாகாத். ஸோ ஒருத்தர் பக்தி பண்ணும்பொழுது இன்னும் அது ஒரு சிம்டம் இந்த ஸ்லோகத்தில் வருது. 18ஆம் ஸ்லோகத்தில் இன்னும் பிரம்மா பகவான் நேராக பார்க்குறார். கண்ணின் தண்ணி வருது. உண்மையிலே நம்ம ஹரிநாம ஒழுங்கா சொன்ன இதெல்லாம் நடக்கும். காலையில் சிஷ்டாஷ்டகளோட சொல்கிறோம் இல்லையா, நயனம் கலதசு தாரையா, அதெல்லாம் நடக்கும். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் நடக்கும். ஸோ பிரம்மா பார்க்குறார். ஆனால் எல்லாராலையும் பார்க்க முடியலையே அப்படிங்கும் பொழுது ரொம்ப அழகாக சில பிரபுபாத் கொடுக்குறார். ஈவன் பகவத்கீதையாகட்டும் பாகவத புராணம் கூட ஆக்சுவலி அது டிவோட்டீஸ்க்காக தான் பேசப்பட்டிருக்கு. மற்றவங்களால புரிஞ்சுக்க முடியாது. இது பகவத்கீதையிலே இருக்கு. கடைசியில் அர்ஜுனர்கிட்ட கிருஷ்ணர் சொல்லுவார் இல்லையா, இது டிவோட்டீஸ் மட்டும்தான் பேசணும் அப்படிம்பார், யார்ட்டும் பேசாது அப்படிம்பார். 18th chapter ஸ்லோகா வரும். பாகவத்திலையும் சொல்லப்படுது இது ஓன்லி ஃபார் பரமஹம்சா, ஹை கிளாஸ் பர்சனுக்கு தான் பாகவதம். இது மற்றவங்களுக்காக கிடையாதுன்ட்டான், புரியாது. ஸோ 2 நாள் முன்னாடி ஒரு சீனியர் டிவோட்டி ரொம்ப அழகாக கிளாஸில் சொன்னார். ஆக்சுவலி பாகவதம் அப்படிங்கிறது 5000 வருஷம் முன்னாடி உட்காந்து டிஸ்கஷன்லாம் நடக்காது. ஒரே ஒரு தடவை டிஸ்கஷன் நடந்தது, 2 தடவை சொல்லலாம். லைக் சுகதேவ் கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜ்ட்ட பேசினார். அதுக்கப்புறம் சூத கோஸ்வாமி ஷானக் ரிஷிட்ட பேசுறார். பாகவதம் இப்போ சில பிரபுபாதோட கருணையினால தினம் பல ஆயிரம் கோவில்ல நடக்குது. பிரபுபாதோட கருணை. ஆக்சுவலி பாகவதம் டிஸ்கோர்ஸாகவும் கிடையாது. இது சில பிரபுபாத ஆச்சாரியர் அவரோட கருணையில் இது நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ நமக்கு உள்ள நிறைய அழுக்கு இருக்கலாம், ஆனால் ஜஸ்ட் உக்காந்து கேட்கறதுனாலே நல்லது நடக்கும். இதுதான் பாகவத்தோட பெருமைகள். ஏன்னா பாகவதம் மகாத்மியத்தில் ஒரு இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, ஈவன் ஸ்ரீமத் பாகவதம் வீட்டில் சும்மா வச்சிருந்தாலே நல்லதுங்க. படிக்கலை, அப்படி படிக்கணும். ஆக்சுவலி சாக்ஷாத் கிருஷ்ணா பாகவதம் ஜஸ்ட் வீட்டில் வச்சிருந்தாவும் நல்லது தான். இது மகாத்மியத்தில் சொல்கிறாங்க. தொட்டாங்கன்னா இன்னும் நல்லது. ஒருவேளை ஒரு பேஜ் எடுத்து ஒரு சிலபல்னா ஒரு எழுத்து வார்த்தையில் படித்தாலும் நல்லது. ஒரு வார்த்தை படித்தா இன்னும் நல்லது. ஒரு அரை லைன் படித்தால் இன்னும் நல்லது. ஒரு லைன் படித்தா என்ன, அப்படியெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. பாகவதம் சும்மா கிடையாது. ஸோ ஜஸ்ட் நமக்கு வெறும் உட்காந்து கேட்கவே நம்ம சுத்தமாகும். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் என்னன்னா, அந்த ஃபஸ்ட்டு ஸ்லோகத்தில் ஒரு பாகவதம் ஸ்லோகம்
பிரபுபாத் ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்க ரொம்ப ஃபேமஸ் ஸ்லோகம் அது, பிரம்மா பேசுனது. ஞான பிரயாசம் உதபஸ்யா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நமன் தேவா, ரொம்ப ஃபேமஸ் ஸ்லோகம். ஞான பிரயாசம் உதபஸ்யா அப்படின்னா மென்டல் ஸ்பெகுலேஷன், இந்த மனக்கற்பனை உதபஸ்யா முதல்ல விடு அப்படிங்கிறாரு. பிரம்மா சொல்றாரு நமன் தேவா, வெறும் நாமா மட்டும் சொல்லு, இந்த மனக்கற்பனை விடு. நாம பண்ணக்கூடிய மனக்கற்பனை என்னன்னா பெரிய மனக்கற்பனை. மேபி எத்தனை தடவை பகவத்கீதா பாகவதம் கேட்டாலும் நம்மளோட சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் நம்ம பிளான் போடுவோம். அப்படின்னா நம்மளோட புலனின்ப வாழ்க்கைக்கு பிளான் போடுவோம். ஒரு உதாரணத்துக்கு, என் குழந்தைக்கு இது நடக்கணும், இது பண்ணி ஆகணும், ஸோ தட் அவங்க நல்லா இருப்பாங்க. இதுவும் புலனின்பம் தான். இதுவும் புலனின்பத்தில் தான் வரும். புலனின்பம்னா என்னோடது மட்டும் கிடையாது. என் குழந்தை பெரிய ஆளாகணும், அந்த சிட்டிலேயே பெரிய ஆளாக இருக்கணும், அவன் பணக்காரன் ஆகணும், அதுவும் புலனின்பம் தான். அது எக்ஸ்டெண்டட் புலனின்பம், தமிழ் எனக்கு சொல்ல தெரியல. அது ஒரு புலனின்பம் தான். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இது மாதிரி நமக்கு நிறையா இருக்கும். நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது, அவ்வளோ பிளான்ஸ் உள்ள வச்சுருக்கோம். ஸோ பிரம்மா சொல்கிறார் ஞான பிரயாசம், இந்த இதெல்லாம் முதல்ல விடு. நமன் தேவா, பாருங்க, ஏவான ஒன்னி, வெறும் நாமா சொல்லு. அடுத்து சொல்கிறார் ஜீவந்தி சண்முகரிதம் பவதீய வார்த்தம். பவதீய வார்த்தம்னா கிருஷ்ணர் சம்பந்தப்பட்ட வார்த்தைகள். ஒரு ஆச்சான்ட்டு போய் கேளுங்கிறான். சில பிரபுபா நம்ம கொடுத்துருக்கார் பாகவதம், அவர் சொல்றது நம்ம கேட்டோம். இவர் பிரம்மா சொல்றார் பவதீய வார்த்தம். நம்ம எல்லாருக்கும் நியூஸ்னா ரொம்ப பிடிக்கும். அது பக்கத்து வீட்டு நியூஸு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், நல்லா உட்காந்து கேட்பாங்க. ஆனால் இங்க சொல்றா பவதீய வார்த்தம், பகவானை பற்றி நியூஸ் கேளு, வைகுண்டா நியூஸ் கேட்கணும், கிருஷ்ண கதா, மற்ற வார்த்தை அல்ல. அதுக்கப்புறம் ரொம்ப அழகா சொல்றார் ஸ்தானே ஸ்திதா, ரொம்ப அழகா சொல்றார் ஸ்ருதி கதான். ஸ்ருதி கதான்னா கேட்கறது, ஸ்தானே ஸ்திதா அப்படின்னா எங்க இருக்கியோ அங்கே உட்காந்துரு. ஆக்சுவலி எங்க இப்போ இந்த கலியுகத்துல பாகவத்தில் பிரபுபாத் ஒரு இடத்துல எழுதுறார், நரோத்தம் தாஸ் தாக்கூர் சொன்னதாக, ஈவன் அந்த கோயிலுக்கு போகணும் இந்த கோயிலுக்கு போகணும் கூட அவசியம் கிடையாது. ஏன்னா பிரம்மா ஸ்தானே ஸ்திதா, எங்க இருக்கியோ அங்கே உட்காந்துரு. ஸ்ருதி கதா நல்லா கேளு. தன்வான் மனோபேர், உடல் மனசு அண்ட் வேர்ட்ஸ் எல்லாமே கிருஷ்ணாக்கு யூஸ் பண்ணுங்கிறார். அதுக்கப்புறம் கடைசியில் சொல்ற லைன் தான் ரொம்ப பியூட்டிஃபுல். அஜித்தோ ஜித்தஹா, இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. இதில் ஜித்தஹா அப்படின்னா கான்கரபிள். கான்கர்னா பிடிக்கலாம். ஓகே, கிருஷ்ணர் அஜிதா, அவர் யாரும் பிடிக்க முடியாது. ஆனால் அடுத்த வேர்ட் ஜித்தஹா அப்படின்ட்டார் பிரம்மா, அவர் பிடிச்சிடலாம் அப்படிங்கிறார். கிருஷ்ணா பிடிக்கவே முடியாது, அஜித்தோ ஜித்தஹா, பிடிக்க முடியாது ஆனால் பிடிச்சிடலாம். பிரம்மா சொல்றார் பெரிய இது கொடுக்குறார், அவர் பிடிச்சிடலாம். ஸோ இது என்னன்னா, இன்னைக்கும் சம்டைம்ஸ் நம்ம கோயிலுக்கு போகும் பொழுதெல்லாம் நிறைய வேண்டுதெல்லாம் பண்ணுவோம். நான் என் லைஃப்ல அது பண்ணுங்க இது பண்ணுங்க, எல்லாமே புலன்பத்தில் தான் வரும். ஆக்சுவலி கிருஷ்ணாட்ட கேட்கறது பக்தி தவிர எதுவும் கேட்கக்கூடாது, எதுவும் கேட்கவே கூடாது. அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை மட்டும்தான் நான் செய்யணும். பட் இந்த மாதிரி முடிவுங்கிறது எல்லாரும் எடுக்க முடியாது. ஆனால் எடுத்து ஆகணும், பட் சட்டுன்னு எடுக்க மாட்டாங்க. உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா என்னோட சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் பிளான் ஒன்று வச்சுருப்பேன், அது நமக்கே தெரியாது. வெளியில எல்லாம் பேசினாலும் உள்ள எனக்கு ஒரு பிளான் வச்சுருப்பேன், எனக்கு இதெல்லாம் வேணும் இதெல்லாம் வேணும். பட் இதெல்லாம் அழுக்கு, இன்னும் இந்த அழுக்கெல்லாம் எடுத்து ஆகும். பட் அது எப்போ நடக்கும்னா, ரொம்ப நிறைய இடத்துல பிரபுபாத் எழுதுற உட்காந்து நல்லா ஸ்ருதிகத்தான் நல்லா கேட்கணுங்கிறான். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நாம் ஹரே கிருஷ்ணா சொல்லும்போது நாம் சொல்கிற அந்த வார்த்தையை ஒழுங்காக கேட்கணும், நல்லா கேட்கணுங்கிறான். உண்மையில் அது மட்டும் ஒழுங்காக பண்ணாலே பக்தி வரும், வைராக்கியம் வரும், வைராக்கியமாக வரும்.
ஸோ வைராக்கியம் எந்த அளவுக்கு வரும்னா, கிருஷ்ணா தவிர எனக்கு எதுவும் வேண்டாம் அந்த டெசிஷன் எடுப்பாங்க. அதுதான் வைராக்கியம் ஆக்சுவலி ஸ்பீக்கிங். உண்மையான வைராக்கியம்னா கிருஷ்ணா தவிர எனக்கு எதுவும் வேண்டாம். அது அவங்கவுங்க அந்த மாதிரி எடுக்கிறமான்னு அவங்கவுங்க தான் திங்க் பண்ணும். தட்ஸ் ரியல் வைராக்கியம். எனக்கு எதுவும் வேணாம், போதும், எனஃப். ஈவன் பகவத்கீதால கிருஷ்ணா 15 சாப்டர்லையும் சொல்லுவாங்க, போதும் சொல்லுவாங்க. உண்மையிலே பக்தி பண்ணுறாங்க, இனி சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் எல்லாம் போதும், அவ்வளோ, எனக்கு எதுவும் வேண்டாம், நீங்கள் மட்டும்தான் வேணும், அந்த டெசிஷன் எடுப்பாங்க. சொல்லப்போனால் ரொம்ப ஹார்ட் டெசிஷன், ஒரு கடினமான ஒரு முடிவு எல்லாமே. ஸோ இந்த பொருளுரை பிரபுபாத் இந்த பக்தி யோகா பண்ண பண்ண அவங்களும் பரமஹம்சா ஆகலாம். இன்னொன்று பாகவதம் பரமஹம்சர்களுக்காகத்தான். பொறாமை இருக்கிற வரைக்கும் பாகவதம் புரியாது, பகவத்கீதா புரியாது, ஏன் வேத சம்பந்தப்படி எதுவும் புரியாது, இது புரியாது. ஸோ இன்னைக்கு உலகத்தில் நாஸ்திகம் ஜாஸ்தி ஆகுது. காரணம் என்னன்னா, எல்லாருக்கும் பொறாமை இருக்கிறனால நாஸ்திகம் ஜாஸ்தி தான் ஆகும். கடவுள் இல்லைன்னு தான் பேசுவாங்க, அப்படிதான் பேசுவாங்க, நோ டவுட். அப்போ ஒரு ஆச்சாரியன், ஒரு தூய பக்தரோட சங்கத்தில் இருந்தால் மட்டும்தான் இந்த பகவத்கீதையை பாகவதம் புரியும். இது பகவத்கீதையில் நிறைய ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நிறைய இடத்துல வரும். நல்லா படித்து பார்த்தோம்னா பிரபுபாத் எழுதுவார், அசோசியேஷன் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பகவான் பிரம்மாவுக்கு காட்சி கொடுக்குறார், பிரம்மாவும் பார்க்குறார். பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோகத்தில் வருது, அவர் ஷேக் ஹேண்ட் ஹோல் கொடுக்குறார். யூ கேன் சி அங்கே ஷேக் ஹேண்ட்லாம் கொடுக்குறார். ஸோ பகவானுக்கு அந்த குணம் இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த குணமெல்லாம் வருது. ஓகே, ஆக்சுவலி ஷேக் ஹேண்ட் பண்ணுறது பார்த்தா பகவான் நேராக பேசுகிறார். ஸோ சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப ஸ்பெஷாலிட்டி என்ன வருதுன்னா, பாகவத்தில் வரும். ஒரு காலத்தில் ஒரு 2000 வருஷம் முன்னாடி கடவுளே இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சில ஆச்சாரியஸ் கடவுள் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஆச்சாரியர் அந்த கடவுள் பேர் விஷ்ணு அப்படின்னு சொன்னாங்க. அந்த சைத்தன்ய மகாபிரபு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, பகவானுக்கும் நமக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்கிறார். அதுதான் இருக்கலாம் டாப் மோஸ்ட். பார்த்தீங்கன்னா அது பிரபுபாத் ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. நமக்கும் பகவானுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குது. இது சைத்தன்ய மகாபிரபு தான் சொன்னார், முன்னாடி யாரும் சொல்லலை. முன்னாடி எப்படின்னா கடவுள், அவர் நாராயணா, விஷ்ணு, சரணாதி பண்ணுவோம். பட் சைத்தன்ய மகாபிரபு ரிலேஷன்ஷிப் இருக்குது, அதில் ரசங்கள் இருக்குது. சொல்லப்போ நம்ம எல்லாருக்கும் அது ரொம்ப பிடிக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் தான் நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும். ஜீவேர ஸ்வரூபோய் நித்தியேர கிருஷ்ணதாசான்னு சொல்லுவாங்க. எல்லாரும் கிருஷ்ணரோட தாசா அப்படின்னு அவருக்கும் நமக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அந்த ரிலேஷன்ஷிப்காக தான் நம்ம எல்லாரும், இந்த உலகத்தில் எல்லாரும் அதுதான் ஏங்குறாங்க. ஆனால் அது கிடைக்காது. அது ஆச்சாரின் வழியே போனால் தான் கிடைக்கும், ரியல் ரிலேஷன்ஷிப். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணும் பொழுது, ஏன்னா உங்கள் எல்லாரும் தெரியுங்க, நரசிம்ம சதுர்தசி, இந்த நரசிம்மரோட சரித்திரத்தில் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஒரு பக்தரை காப்பாத்துறதுக்காக என்ன வேணாலும் எப்படி வேணாலும் வருவார். அதுதான் ஆச்சரியம், எப்படி வேணாலும் வருவார். அவர் இப்படித்தான் வரணும் அப்படித்தான் வரணும்னு கிடையாது, தூண்லேருந்து வருவார், எப்படி இருந்தாலும் வந்துடுவார். சொல்லப்போனால் நரசிம்ம அவதாரமே டோட்டலாக 1.5 மணி நேரம் தான், அவ்வளோதான். 1.5 மணி நேரம் தான் அந்த அவதாரமே, அதுக்கு மேலே இல்லை, ரொம்ப ஷார்ட். ஆனால் 1.5 மணி நேரம்னாலும் அவர் நமக்கு சொல்லி கொடுத்த விஷயங்கள் நிறையா இருக்கும். ஏன்னா அவர் ரிலேஷன்ஷிப், பிரகலாதனுக்காக இறங்கி வந்துட்டார். அவர் எத்தனை கண்டிஷன் போட்டாலும் அத்தனை கண்டிஷன் தந்தாப்பல் வர்றார். ஸோ சம்டைம்ஸ் நாமளும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்காக நம்ம இறங்கி என்ன வேணாலும் பண்ணுவோம். ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறக்காக நம்ம காம்ப்ரமைஸ் ஆகும். ஸோ பகவானுக்கு அந்த குணம் இருக்குது. அவருக்கு நம்மளோட ரிலேஷன்ஷிப் வச்சுன்னு ரொம்ப ஆசைப்படுறாரு.
ரொம்ப ஆசை இருக்கு அவருக்கு. ஆனா நாம என்னன்னா அவர் விட்டுட்டு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இந்த உலகத்தில் நான் தேடிட்டு இருக்கேன். பட் அல்டிமேட் அது ஃபெயில் ஆகிட்டே இருக்கும். இது உண்மை. ஈவினிங் கூட அந்த பாகவதம் ஸ்லோகாலாம் பார்க்க போகிறோம். பிரபுபாத் ரொம்ப அழகாக எழுதியிருக்க பாகவத்தில் இன்னொரு இடத்துல வருது. ஐ திங்க் லாஸ்ட் வீக் கூட அதை டிஸ்கஸ் பண்ணோம். என்னன்னா நம்ம எல்லாத்துக்கும் ஒரு வியாதி, இந்த ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு பகவத்கீதா பாகவதம் படிச்சுட்டு இங்கேயே பர்ஃபெக்டான ஒரு ரொம்ப சந்தோஷமா இங்கே வாழணும் அப்படிங்கிற வியாதி நமக்கு இருக்கும். அது வியாதிங்கிறோம். அது நடக்கவே நடக்காது. நமக்கு அந்த வியாதி இருக்கும். பக்தி பண்ணிட்டு இங்கே பர்ஃபெக்ஷன் கொண்டு வரணும்னு அது நடக்கவே நடக்காது. நெவர், ஆக்சுவலி நடக்காது. பட் நம்ம எல்லாரும் திங்க் பண்ணுவோம், இங்கே எல்லாரும் பர்ஃபெக்டாக கொண்டு வரணும். பட் நீங்கள் ஆச்சாரியாஸ், நம்மளோட ஆச்சாரியாஸ் அவங்க லைஃப் ஸ்டைலெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களாம் பயங்கரமான வைராக்கியம் எடுத்து எல்லாத்தையும் கட் பண்ணாங்க. அவங்களுக்கும் இந்த உலகத்தையும் கட் பண்ணாங்க. கிருஷ்ணா தான் வேணும்னு இறங்கினாங்க. அதுக்கப்புறம் தான் கிருஷ்ணா கிடைச்சார். பட் நமக்கெல்லாம் அந்த வியாதி இருக்கும். கோவிலுக்கு போயிட்டு ஏதாவது பண்ணி ஹரே கிருஷ்ணா சொல்லி என்னோட மெட்டீரியல் லைஃபு பர்ஃபெக்டாக கொண்டு போகணும். அது உள்ளுக்குள்ளே இருக்கும், வெளியே சொல்ல மாட்டோம். அது மெட்டீரியல் லைஃப் பர்ஃபெக்டாக கொண்டு போகணும் ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு. பட் நடக்காது, அது நடக்காது எப்பவுமே. ஸோ அதனால்தான் பாகவதம் படிக்கணும். அந்த வைராக்கியம் என்னன்னா இஸ் எனஃப், போதும் எனக்கு, நீ மெட்டீரியல் சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் போதும், கட் பண்ணு. அந்த டெசிஷன் எடுத்து ஆகும். அது ஹார்ட் டெசிஷன் தான், ஆனால் எடுத்து தான் ஆகும். அந்த டெசிஷன் யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் எல்லா விதமான பாதுகாப்பு இருக்கும். அதுக்கு தான் எக்ஸாம்பிள் பிரஹலாத் மகாராஜ். நீங்கள் பாகவதம் படிச்சீங்கன்னா பிரஹலாதனுக்கு வந்த கஷ்டங்கள் இந்த உலகத்தில் யாருக்கும் வரல. அட்லீஸ்ட் நான் பார்த்த வரைக்கும் பிரஹலாதன் ஆகட்டும், பாண்டவாஸ் ஆகட்டும், சும்மாலாம் கிடையாது. கிருஷ்ணா ஏன் கூடவே இருந்தான்னா அந்த டெசிஷன் எடுத்துட்டாங்க. உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் என்னோட கோல். என்னோட புலன்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது இல்லை. ஸோ அதனால்தான் நரசிம்மர் அவ்வளோ இதாக இருக்கிறார். கிருஷ்ணாவும் பாண்டவாசை பார்த்துக்கிறார். ஸோ தட் இஸ் ரியல் வைராக்கியா. அந்த ஞானமும் இருக்கு. ஸோ இது உண்மை. ஒருத்தர் பக்தி பண்ண அறிவும் கிடைக்கும். உண்மையிலே அறிவு இருக்குன்னு பக்தி பண்ணணும். நாம இது ரெண்டுமே இருக்கு. உண்மையிலே அவர்த்த அறிவு இருக்கு, நான் பக்தி பண்ணணும். பக்தி இருந்தால் அறிவு வரணும். இல்லைன்னா நாம சொல்லிக்கிட்டே இருக்கேன், எனக்கு அறிவு வரலைன்னா நான் பண்ணுறது தப்பு இருக்குன்னு அர்த்தம். நான் பண்ணுறது தப்பு இருக்கு. ஏன்னா உண்மையில ஒருத்தர் ஹரிநாம ஒழுங்காக சொன்னால் நாலேஜ் வந்தே தீரணும். ஆனால் வரலைன்னா நான் பண்ணுறதுல ப்ராப்ளம் இருக்குது, எங்கேயோ தப்பு இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரே ரொம்ப அழகாக சொல்கிறார். அந்த 20வது ஸ்லோகத்தில் பிரம்மா பண்ணக்கூடிய அந்த தவம் அவரே சொல், நீங்கள் பண்ண தவம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்கிறார். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட். நாமளும் தவம் இருந்தே ஆகும். ஜஸ்ட் லைக் தட் எல்லாம் கிருஷ்ணா கிடைச்சிருவாரு. அப்படியே 16 ரவுண்ட் சேன் பண்ணிட்டு ஏதோ 2 ஸ்லோக்கா படிச்சுட்டு அப்படியே வைகுண்டத்துக்கு நான் போயிடுவேன் அப்படியெல்லாம் போக முடியாது. தட்ஸ் இம்பாசிபிள். அதெல்லாம் நடக்காது. பிரம்மாவே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லோகத்தில் வருது, லாங் அக்யூமுலேட்டட் பெனான்ஸ் அப்படிங்கிறாரு. ரொம்ப வருஷம் தவம் இருந்தார் பிரம்மா இத்தனைக்கும். ஸோ அப்போ பிரம்மா அது மாதிரி பண்ணுறாங்க, நாம் உட்காந்து அந்த மாதிரி தவம் பண்ண முடியாது. பட் 24 hours கிருஷ்ண சிந்தா, அந்த கிருஷ்ணர் நினைக்கிற மாதிரி நான் அட்லீஸ்ட் ட்ரை பண்ணி ஆகும். சம்மாவதர் நான் ட்ரை பண்ணணும். வேறு வழியெல்லாம் கிடையாது. ஈஸியெல்லாம் கிடைக்காது, நோ வே. பட் நம்ம எல்லாரும் அப்படி தான் எதிர்பார்க்குறோம். அப்படி கிடைக்காது. உண்மையில் உட்காந்து வேலை பண்ணணும். நீங்கள் சைத்தன்ய சரிதாமிர்தா படிச்சீங்கன்னா சைத்தன்ய மகாபிரபு கூட இருக்கிறவங்களும் அப்படி தான் பண்ணியிருக்காங்க. ஈவன் சனாதன் கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி, பல பேர் ஜஸ்ட் லைக் தட்டெல்லாம் வரல. அவங்களுக்கு உட்காந்து அவங்களும் ஹரிநாமா சொல்றது, ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய், உட்காந்து தவம் இருந்திருக்காங்க. ஈஸியெல்லாம் கிடையாது. பட் எனிவே நம்ம இப்போ கலியுகத்தில் இருக்கோம்.
நமக்கு கொடுத்த ப்ராசஸ் ஈஸி, ஹரே கிருஷ்ணா. ஆனால் அந்த ஹரே கிருஷ்ணா சீரியஸாக எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி என் லைஃப் நான் மோல்டு பண்ணிக்கணும். மோல்டு பண்ணுறதுன்னா அது மாதிரி நான் மாற்றிக்கணும். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இட்ஸ் நாட் தட். சில பேர் நினைப்பாங்க ஏதோ 16 rounds ஒரு 1 hour பாகவதம் படித்தாச்சு, ஓகே இன்னித்து கோட்டா முடிஞ்சது, அப்படியெல்லாம் கிடையாது. 24 hours கிருஷ்ணா ஸ்மரணத்தில் இருந்தே ஆகணும். அது வந்து நான் ட்ரை பண்ண பகவான் நான் சின்சியராக பண்ணுறேன்னு பார்த்தாருன்னா அவரும் ஹெல்ப் பண்ணுவார். நானும் மறக்காமல் இருப்பேன், நோ டவுட். எல்லாரும் பண்ணியிருக்காங்க, எல்லாரும் எல்லாம் சும்மா கிடையாது. ஈவன் கோஸ்வாமிஸ் பண்ணியிருக்காங்க. கோஸ்வாமிஸால் யாருன்னா கிருஷ்ணரோட பர்சனலாக கூட இருக்கிறாங்க, மஞ்சுரிஸ். அவங்களாம் கோபிக்கு அப்புறம் மஞ்சுரிஸ், அவங்க தான் கோஸ்வாமிஸாக வந்தாங்க. அவங்களும் அது பண்ணியிருக்காங்க. உட்காந்து சீரியஸாக நாமா சொல்கிறது, சீரியஸாக பாகவதம் கேட்கறது, சீரியஸாக பண்ணி ஆகணும். அப்போது இந்த பிரம்மாவுக்கு என்ன கிடைச்சதோ நமக்கும் கிடைக்கும். நாமளும் கிருஷ்ணரை பார்க்கலாம், இட்ஸ் நோ டவுட். ஸோ அந்த சீரியஸான பெனான்ஸ்னா தவம், அது என்னன்னா ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ சீரியஸாக சாண்டிங் பண்ணணும், சீரியஸாகவும் நான் படிக்கணும். ஓகே, படிக்கணும், சீரியஸாக படிக்கணும். இது ரெண்டும் நான் பண்ணிடுறேன். அதில் சீரியஸாக பகவானுக்கு பூஜை பண்ணுறதாட்டும் நைவேத்தியம் பண்ணுறது, அதில் சீரியஸாக உணர்வோடு பண்ணணும். ஸோ முன்னாடி சொன்னபடி இது பை ப்ராக்டிஸ் தான் நடக்கும், ஓவர் நைட்டில் வராது. பட் பக்தரோட சங்கத்தில் இருக்கும்போது ஈஸியாக நடக்கும், குயிக்காகவும் நடக்கும். பக்தரோட சங்கத்தில் இருக்கும். அதுதான் சில பிரபுபாத் இஸ்கான் அப்படின்னு கோவில் ஒரு நிர்மாணம் பண்ணார். இங்கே பக்தர்கள் இருக்காங்க. ஸோ இங்கே வரும்பொழுது அந்த பக்தரோட சங்கத்தில் நம்ம ஈஸியாக எல்லாம் கற்றுக்கலாம். பக்தரோட சங்கத்தில் தான் கற்றுக்க முடியும், தனியாக கற்றுக்க முடியாது. ஈவன் சைத்தன்ய சரிதாமிரத்தில் பார்க்கும்பொழுது யாராவது சைத்தன்ய மகாபிரபு பார்க்க வந்தான்னு வைங்க, பல பேர் வருவாங்க. அவர் என்ன பண்ணுவார்னா அந்த பக்தர் கூட்டிகிட்டு போய் இன்னொரு பக்தர்கிட்ட விடுவார், நீங்கள் இவர் பார்த்துக்குங்க அப்படிம்பார். ஃபுல் சைத்தன்ய சரிதாமிரத்தில் வரும். வந்தானா இந்த பக்தர் நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு அசோசியேஷன், அவர்கிட்ட கற்றுக்குங்க அப்படிதான் பண்ணுவார் சைத்தன்ய மகாபிரபு. ஒருத்தரையும் பண்ணுவார். ஸோ சில பிரபுபா நமக்காக இந்த இஸ்கான் அதுக்கு தான் கொண்டு வந்தார். நினச்சி பார்ப்பேன், இந்த ஈரோட்லேயே இது உண்மை, பாகவதம் இங்கே தான் கிளாஸ் நடக்கும், வேறு எங்கேயும் நடக்காது, எங்கேயும் இருக்காது. ஸோ பாகவதம் கிளாஸ் நம்ம உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறோம்னா, டிவோட்டி ரொம்ப அழகாக கிளாஸ் அது சொன்னார். கண்டிப்பாக இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் எவ்வளவோ ஏன்னோ சுக்ருத்தி எல்லாம் பண்ணியிருக்காங்க. சும்மாலும் பாகவதம் கிளாஸ் வர முடியாது, இம்பாசிபிள், இட்ஸ் இம்பாசிபிள். நம்ம எதுவும் நினைக்கிறோம் ஜஸ்ட் வந்தோம் கேட்குறோன்னா, இதுக்கு எவ்வளோ சுக்ருத்தி வேணும், எவ்வளவோ சுக்ருத்தி இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். அவங்க தான் உட்காந்து பாகவதம் படிப்பாங்க, ஹரே கிருஷ்ணா சொல்லுவாங்க, கேட்பாங்க. அவ்வளோ ஈஸி கிடையாது, இதெல்லாம் உண்மை. பட் இதுவும் நமக்கு பத்தாது. ஆக்சுவலி இன்னும் சீரியஸாக நாமா சொல்லி ஆகணும். இல்லைன்னா இது உண்மை, இதே உலகத்தில் நம்ம சுற்றிட்டு இருப்போம், இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்தில் மாட்டுவோம். ஸோ ஒரு சீனியர் டிவோட்டி ரொம்ப கிளாஸில் சொன்னார், பிரபுபா சொல்லியிருக்கார் பல தடவை, நான் ஏன் கஷ்டப்படுறேங்கிற கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறார். பட் அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, பொதுவாக நான் நினச்சது வாழ்க்கையில் நடக்கலைமேங்க, உடனே கஷ்டப்படுவேன். அந்த கஷ்டம் ஏன் பண்ணுறேன்னு அது கஷ்டம் கிடையாதுங்கிறான். நான் ஏன் பிறப்பு இறப்பு சக்கரத்தில் உட்காந்து கஷ்டப்படுறேனே, அதுதான் ரியல் கஷ்டங்கிறார். அந்த கொஷன் கேட்கணும். என் ஹஸ்பண்ட் சொன்னபடி கேட்கல, என் ஒய்ஃப் சொன்னபடி கேட்கல, நான் நினச்ச மாதிரி பணம் வரல, இதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லைன்ட்டாங்க. இவன் கிருஷ்ணர்லேருந்து எதுவுமே கஷ்டம்னு சொல்லலை. ஜன்மா மிருத்யு ஜரா வியாதி தான் கஷ்டம்னு சொல்கிறார் கிருஷ்ணா. நான் ஏன் இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்தில் நான் மாட்டிக்கிட்டேன், நான் ஏன் இந்த கஷ்டம் எனக்கு வரணும், அந்த கேள்வி தான் கேட்கணும். ஸோ கிருஷ்ணா பகவத்கீதையில் நிறைய இடத்துல சொல்லுவார், மிருத்யுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவார், இந்த மிருத்யுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்பார். கிருஷ்ணா அப்படி தான் பேசுகிறார். ஸோ அது அப்போ தான் மனிதனாவே வாழ ஆரம்பிப்பான். அந்த கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் தான் மனுஷனாக வாழ ஆரம்பிப்பான். அது வரைக்கும் மனிதனாக வாழ மாட்டான்.
தர்மே நஹி பசுபிஹி சமானா. தர்மம் இல்லை அப்படின்னா பசு, ஒரு மிருகம் தான் அது. ஸோ இந்த பிறப்பு இறப்பு சக்கரம் தான் இருக்குலே ரொம்ப என்னன்னு சொல்ல கஷ்டம் கொடுக்குறோம். நம்ம காலையில் மங்களார்த்தியில் பாடுவாங்க, சம்சார தாவா நலலீத லோகா திராணாய காருண்ய சொல்லி பாடுவோம். ஸோ சம்சார இந்த கண்டிஷன் லைஃப்பில் பிரச்சனைகள் நிறைய வரும். ஓகே, அது இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்தில் மாட்டிக்கிட்டேன், இதில் வெளி வரணும், இதில் ஏன் நான் மாட்டுன்னு கேள்வி நான் கேட்கணும். ஸோ பிரம்மா பார்த்தீங்கன்னா அவர் அந்த மாதிரி தவம் இருந்தார். கிருஷ்ணர் சொல்கிறார், நீங்கள் இந்த தவம் பண்ணீங்களே எனக்கு சந்தோஷம் கொடுத்தது. த சேம் வே இப்போ நீங்கள்லாம் டெய்லி ஹரே கிருஷ்ணா சொல்கிறீங்கன்னா கிருஷ்ணர் சந்தோஷப்படுவார். இதெல்லாம் உண்மை, பொய்யெல்லாம் கிடையாது. கிருஷ்ணர் நம்மளெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கார். நாம் ஹரிநாமா சொல்கிறோம், பகவத்கீதா பாகம் சும்மா எது 2 பேஜ் திருப்புறோன்னு வைங்க, அதுக்கே பகவான் சந்தோஷப்படுவார். ஈவன் இன்னொரு கிளாஸ் ஒரு டிவோட்டி சொல்கிறார், ஒருத்தர் பாகவதம் படிக்கிறாங்கன்னா தேவர்கள் ஆச்சரியப்படுவாங்க, இன்னும் இவெல்லாம் பாகவதமெல்லாம் படிக்கிறானுங்களா அப்படின்னு. ஏன்னா பாகவதம் படிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை, தேவர்கள் ஆச்சரியப்படுவாங்க. ஏன்னா ஆக்சுவலி பிரபுபாதோட கருணை, இட்ஸ் நாட் ஈஸி. பாகவதம் ஜஸ்ட் உட்காந்து படிக்கிறாங்க, புரியல, டசன்ட் மேட்டர். அது படிக்கிறதுனால தேவர்கள் சந்தோஷப்படுவாங்க. அது மட்டும் இல்லை, அனுகிரகம் கிடைக்கும், தேவல் அனுகிரகம் கிடைக்கும், பகவான் அனுகிரகம் கிடைக்கும், ஆச்சாரியாஸ் அனுகிரகம் கிடைக்கும். ஏன்னா நம்ம படிக்கிற பாகவதம் எல்லா ஆச்சாரியர்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ ப்ரீவியஸ் ஆச்சாரியாஸ் அதெல்லாம் உள்ள இருக்கு. இந்த பிரபுபா சொல்லியிருக்கார், எல்லாமே புக்கில் இருக்கு. ஸோ பொறுத்த டெய்லி பாகவதம் படிக்கிறது பல பேரோட அனுகிரகம் கிடைக்கும், தேவர்கள், பகவான், இதெல்லாம் உண்மை. ஸோ அது ஒரு தவம் தான். இன்ஃபேக்ட் பாகவதம் படிக்கிறது ஒரு தவம். பட் என்னென்ன சீரியஸாக பண்ணோம் பெட்டர். அந்த 21வது ஸ்லோகம் பாருங்க, கிருஷ்ணரே சொல்றாரு குட் லக்குங்கிறார். ஏன்னா தமிழ் என்ன தெரியல, ஃபர்ஸ்ட் வேர்டு நம்ம சொல்லணும் விஷ் யூ குட் லக் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ் என்ன? வாழ்த்துகிறேன். காரணம் என்னன்னா பிரம்மா தவம் இருந்தார். அப்போ நாம் அந்த சீரியஸாக ஹரே கிருஷ்ணா சொல்லும்போது கிருஷ்ணன் விஷ் பண்ணுவார், ஓகே பண்ணுறாங்க, குட் லக், டு இட். அந்த பகவானோட வாழ்த்து கிடைக்கும். அப்போ இந்த நாமா சொல்கிறது ஆர்டினரி திங் கிடையாது. டெய்லி சாண்டிங், டெய்லி பாகவதம், பகவத்கீதா சீரியஸாக படிக்கிறது, கிருஷ்ணர் நைவேத்தியம் பண்ணுறது, இது உண்மையிலே பண்ணும் பொழுது இது உண்மை நமக்கு தெரியாது. பேக்ரவுண்டில் கிருஷ்ணா பல ஏற்பாடுகள் பண்ணுவார், பல ஏற்பாடு. இது நீங்கள் சைத்தன்ய சரிதாமிருதா பாகவதம் படிச்சீங்கன்னா புரியும். எத்தனை ஏற்பாடு பண்ணுவோம் நமக்கு தெரியாது. ஜஸ்ட் லைக் பெற்றோர்கள் அவங்க ஒரு குழந்தை பிறந்ததுன்னு வைங்க, அந்த குழந்தைக்கு நிறைய ஏற்பாடு பண்ணுவாங்க, ஆனால் அந்த குழந்தைக்கு எதுவும் தெரியாது. அந்த குழந்தைக்கு எதுவும் தெரியாது. மேபி அந்த குழந்தை பேரில் பல சொத்து வாங்குவாங்க, நகையெல்லாம் வாங்குவாங்க, இன்சூரன்ஸ் போடுவாங்க, ஆனால் அந்த குழந்தைக்கு எதுவும் தெரியாது. ஓகே, அதுவும் தெரியாது, என்னமோ அப்பா அம்மா என்னமோ பண்ணுறாங்க. அது மாதிரி ஒருத்தர் ஹரிநாமா சொல்லும் பொழுது பகவான் பல ஏற்பாடு பண்ணுவார், பேக்ரவுண்டில் நடக்கும். அதெல்லாம் வந்து சொல்லிட்டெல்லாம் இருக்க மாட்டாங்க, எதுவும் சொல்ல மாட்டாங்க. மேபி அவங்க உடல் விட்ட பின் தான் தெரியும், அப்படியே அப்பா நமக்கு எத்தனை நடக்குதா. இதெல்லாம் வந்து கருட புராணத்தில் இருக்குது, இதெல்லாம் இருக்குது, சும்மாலும் கிடையாது. ஒருத்தர் டெய்லி ஹரே கிருஷ்ணா சொல்கிறதுனால, பாகவதம் படிக்கிறதுனால பல நன்மைகள் இருக்கும். 1-2 கிடையாது, நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது. ஸோ அந்த பிரம்மா அவர் அதை பண்ணதுனால கிருஷ்ணர் சந்தோஷப்பட்டார், நேரில் பார்க்குறார், கையெல்லாம் குலுக்கிறாரு, விஷ் யூ குட் லக்குங்கிறாரு. இனி நெக்ஸ்ட் வீக்கெல்லாம் பார்க்க போகிறோம். கிருஷ்ணரே சொல்லுவார், உனக்கு என்ன வேணுமோ வரம் கேளு, என்ன வேணும் கேளு, சாங்ஷன் பண்ணுறேன். ஸோ எனிவே பிரம்மா அவர் நம்பர் 1, அவருக்கு அது நடக்கும். பட் நாம்பளும் அதுக்கும் மேலே போகலாம். இதுதான் சைத்தன்ய மகாபிரபு கொடுத்த ஒரு பெரிய வரம். இந்த கோபி பாவாலாம் கொடுக்குறாரு, ரொம்ப ஹை கிளாஸ், பக்தியிலே உச்சக்கட்டம். அது நமக்கு சைத்தன்ய மகாபிரபு கொடுக்குறாரு. அஃப்கோர்ஸ் அதை பேச எனக்கு தகுதி இல்லை, பட் ரொம்ப ஹை கிளாஸான ஒரு விஷயம் அது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இங்கே நான் ஸ்டாப் பண்ணுறேன்.
ஏதோ கேள்வி தான் கேளுங்க. ஹரே கிருஷ்ணா. தாட்ஸ் ஆத். ஆ ஆ பிரம்மா அப்படிதான் சொல்றேன். தட் மீன்ஸ் அவங்கவுங்க எங்க இருக்காங்களோ அங்கே உட்காந்துப்பாங்க. வர்ணாசிரமாவும் எடுக்கலாம். தட் மீன்ஸ் ஒருத்தர் சூத்ரனா இருக்கான்னா சூத்ரனாவும் இருக்கலாம். பிராமண ஆகிதான் பக்தி பண்ண அவசியம் கிடையாது. இட்ஸ் நாட் தட். சைத்தன்ய சரிதாமிருதத்தில் ரொம்ப கிளியரா சில பிரபுபாத எழுதுறாரு. வர்ணாசிரம தர்மம் கொண்டு வரலாம். ஏன்னா இந்த ஸ்தானே ஸ்திதாக பல மீனிங்ஸ் இருக்கு. கலியுகா நரோத்தம் தாஸ் தாக்கூர் எழுதுறாரு, நான் எல்லா கோவில் பார்க்கணும் கூட அவசியம் கிடையாது, அதையும் எடுக்கலாம். வர்ணாசிரம தர்மம் நீ சொன்னபடி சூத்ரனா ஏன் சண்டாலனாவே இருக்கட்டுமே நாம சொல்லலாம். அஹோ பத்த ஸ்வபச்சதோ கரியோ அந்த ஸ்லோகத்தில் வருது. அவங்களோட வர்ணத்தை மாத்திக்கும் கூட அவசியம் கிடையாது. சிம்பிளி சாண்டிங் நாம ஒன்று போதும். எஸ், நல்லா கேட்கணும். அஃப்கோர்ஸ் அது வருது. பட் நல்லா புரிஞ்சுக்கணும், அசோசியேஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பிரபுபாத் நிறைய இடத்துல அசோசியேஷன் இல்லாமல் முன்னேறதுங்கிறது இம்பாசிபிள். அசோசியேஷன் எப்படி போக முடியும்? தட்ஸ் இம்பார்ட்டன்ட். நோ, அதிகம் மேபி ஃபியூ டேஸ், பட் அசோசியேஷன் இல்லாமல் முடியாது. ஐ திங்க் முன்னாடி கூட சொல்லிட்டு இருந்தேன், அசோசியேஷன் இல்லாமல் த மோஸ்ட் சிம்பிள் ஆச்சமனம் கூட கற்றுக்க முடியாது. ஆச்சமனம் பல பேருக்கு தெரியலாம், பர்ஃபெக்டாக பண்ணுறது தெரியும். ஆச்சமனம் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஜென்ரலாக உள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரியும், நான் சொல்கிறேன். ஸோ அசோசியேஷன் இருக்கும்போது தான் சாண்டிங் நல்லா கற்றுக்கலாம். ஈவன் நான் ஒழுங்காக சாண்ட் பண்ணுறேன்னா இல்லையான்னு கூட அசோசியேஷன் கற்றுக்கலாம். அசோசியேஷன் கற்றுக்கலாம், நான் ஒழுங்காக சாண்ட் பண்ணுறேன்னா இல்லையான்னு அதுவும் பார்த்து கற்றுக்கலாம். நிறையா இருக்கு. ஸோ தட்ஸ் அ மீனிங். அசோசியேஷன் இஸ் அ மஸ்ட். அது இல்லாமல் முடியாது. வெல், அக்கார்டிங் டு பாகவதம் நல்லது அப்படிங்கிறது they get பக்தி. நல்லதுன்னா பல பேர் பல விதமாக புரிஞ்சுக்கலாம். நல்லதுன்னா they get பக்தி. அதுதான் நான் மீன் பண்ணுறேன். இட்ஸ் நாட் தட் பாகவதம் படித்தேன்னா என் வீட்டு பிரச்சனை போயிடும். வீட்டு பிரச்சனை போகுதா இல்லைங்கிறதால ஒரு மேட்டரே கிடையாது. அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. போலினாலும் பிரச்சனை இல்லை. நல்லதுன்னு சொல்றது இந்த பிறப்பு அறுப்பு சக்கரத்திலேருந்து விட்டு கிருஷ்ணாட்ட சரணாதி பண்ணுவோம், கிருஷ்ணாட்ட பக்தி வரும். சாஸ்திரம் பிரகாரம் அதுதான் நல்லது, மற்றதாலும் நல்லதில் வராது. இட்ஸ் வெரி கிளியர். நல்லதுனாலே கிருஷ்ண பக்தி, மற்றதெல்லாம் நல்லதில் வராது. ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஸோ வேற எதுக்கு கொஸ்டின்ஸ்? பெனான்ஸ் வந்து இது நடந்தது யுகம் வேற. பிரம்மா லாங் பெனான்ஸ் இருந்தார். அவர் உட்காந்து பாகத்தில் லோட்டஸ் மேலே உட்காந்து thousands of years நாம் பண்ணக்கூடிய நாம சங்கீர்த்தம் நாம் பண்ண வேண்டியது. பட் நாம் செய்கிறது நாம சங்கீர்த்தன் ஜப்பா சீரியஸாக பண்ணணும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மா சீரியஸாக பண்ணார், நானும் சீரியஸாக பண்ணேன். எஸ், அவர் பண்ணது அது, நாம் இது பண்ணால் போதும். ஸோ பிரபுபாத் நிறைய இடத்துல எழுதுறார், இந்த சாண்டிங் ஏன் ரொம்ப ஹை கிளாஸ், தேவர்களே ஆச்சரிய போகிறாங்க அப்படிங்கிறது பிரபுபாத் பாகவத்தில் எழுதியிருக்கார். சைத்தன்ய சரிதாமில் எழுதுறார். ஏன்னா இந்த நாமாங்கிறது மற்ற யுகத்தில் கிடையாது. இது ஸ்பெஷல். இந்த கலியுகா ஸ்பெஷல். சைத்தன்ய மகாபிரபு இது கொடுத்துட்டார். மறுபடியும் சைத்தன்ய மகாபிரபு வரணும்னா பிரம்மாவோட அனதர் டேல தான். அனதர் டேன்னு நினச்சி பாருங்க, எத்தனை கோடி வருஷம். ஸோ நம்ம லக்கி, வெரி லக்கி. இப்போ அதோட பிரபாவம் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லப்படுது. ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு இப்போ தான் வந்துட்டு போனதுனால இதோட இன்ஃப்ளூயன்ஸ் ஒன்று 10,000 இயர்ஸ்க்கு இருக்கும். நம்ம இப்போ முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபேஸில் இருக்கோம்.
நல்லா சொல்லணும். இதுதான் பெனான்ஸ். நாம செய்ய வேண்டிய பெனான்ஸ் தான். ஆமா. சொல்லுங்க. ஆமா. அது பண்ணாம வைத்தராணி நதி கிராஸ் பண்ண முடியாது. எஸ், பாசிபிள் தான், ஆனா கஷ்டம். கஷ்டம்தான், ஆனா பாசிபிள். விட்டே ஆகணுங்கிறாங்க. இருக்குலயே ரொம்ப மோசமான அசோசியேஷன் சட்டில் பாடி அசோசியேஷன். நமக்கும் நம்ம மனசு ரொம்ப க்ளோஸ். இது இன்கன்சீவபிள் தான், ஆனா பண்ணணுங்கிறாங்க. மனசை காட்டில் இன்னும் க்ளோஸ் புத்தி காட்டில் மோஸ்ட் க்ளோஸா இருக்கிறது ஃபால்ஸ் ஈகோ. அதை விடணும். அது இருக்கிற வரைக்கும் மோசமான அசோசியேஷன். அதையும் விடணும். அதுதான் சூக்ஷ்ம சரீரத்தை விடுறது. விடாம நம்ம வைத்தராணி நதி கிராஸ் பண்ண முடியாது. விரஜா நதின்னு சொல்லுவாங்க. கிராஸ் பண்ண முடியாது, இம்பாசிபிள். அது நாம சொல்ல தான் நடக்கும். நீங்க சொல்ற குவெஷன்ஸ் எனக்கும் இருக்கு, ஆனா வேற வழி இல்லை. விட்டே ஆகணுங்கிறான். விட்டே ஆகணும். ஸோ தட் மீன்ஸ் சீரியஸா நான் சான் பண்ணேன். சும்மா ஏனோ தானே 16 ரன்ஸ் ஊட்டிட்டு பேக் மாட்டிட்டு போயிட்டுன்னா அதெல்லாம் ஆகாது. 24 hours ஸ்மரணா வேணும். அப்பதான். ஸோ ஐ திங்க் கிளாஸில் சொல்லிட்டு இருந்தேன், சில ஹார்டு டெசிஷன்ஸ் நம்ம எடுத்தாகணும் எல்லாரும். அது வலிக்கும், நமக்கும் வலிக்கும், நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் வலிக்கும். ஆனால் வேற வழி இல்லை. எடுக்காம கிருஷ்ணா கிடைக்க மாட்டார். அதெல்லாம் நடக்காது. சீரியஸ்னஸ் வரமாட்டேங்குதுன்னு சொல்லி பகவான்கிட்ட போய் அழுக வேண்டியது. பிரபு அப்படியாவது போய் அழுகுங்கிற, அதுவும் சொல்லியிருக்கு. அழுகு வரலையான்னு அழுகுங்கிற, அப்படி வரலன்னா அப்படி வரலையான்னு அழுகுவேன். நான் ஒரு 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும்னாலும் கஷ்டப்பட்டா தூங்க முடியாது, சாப்பிட முடியாது. அந்த கஷ்டப்படாம 1 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியாது. வாட் டு ஸ்பீக் ஆஃப் கிருஷ்ணா. லைஃப்ல சில டெசிஷன் எடுத்தாகணும். அது வலிக்கும். அந்த வலியை நான் எடுக்காம கிருஷ்ணா கிடைக்க மாட்டார். எல்லாரும் அதை எடுத்திருக்காங்க. நான் சொல்றேன், நீங்க பாகவதம் சைத்தன்ய சரிதாமிரத்தை பார்க்கும் பொழுது எல்லாரும் அந்த டெசிஷன் எடுத்திருக்காங்க. போதும் எனக்கு கிருஷ்ணா வேணும் போது டஃப் டெசிஷன் தான் எடுத்துதான் ஆகணும். இல்லை எனக்கு இதெல்லாமே வேணும்னா அவர் கிடைக்கவே மாட்டார். கிடைக்க மாட்டார். லைக் அர்ஜுனா டஃப் டெசிஷன் எடுத்து, அவர் சண்டை போட பிடிக்கல, பட் எடுக்கிறாரே. ஏன் கிருஷ்ணா வேணும் டெசிஷன் எடுக்கிற. அர்ஜுனோட சந்தோஷமால சண்டை போடல. மகாபாரதம் படிச்சு அழுதுகிட்டு தான் சண்டை போட்டார். ரொம்ப அழுதுகிட்டு தான் சண்டை போட்டார். ஆனா வேற வழி இல்லை, கிருஷ்ணர் விரும்புறாரு அது. ஸோ நாம எல்லாரும் இந்த டெசிஷன் எடுத்தாகும். அப்படியே ஸ்மூத்தா அப்படியே ஜாலியா வைகுண்டா போயிடலாம்னா நோ, அப்படியெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி எங்கேயும் யாருக்கும் நடந்ததில்லை. துருவ மகாராஜ் ஆகட்டும், யாராகட்டும், எல்லாரும் ஒரு டஃப் டெசிஷன் எடுக்கிறாங்க. ஓகே, எனஃப், போதும், விட்டுங்க. பட் அது பாசிபிலிட்டி இருக்கு. ஆக்சுவலி இல்லாமலாம் கிடையாது. டெசிஷன் எடுக்கும்போது ஆச்சாரியோட அனுகிரகம் எல்லாம் கிடைக்கும். எல்லாத்தோட அனுகிரகம் கிடைக்கும். சக்தி கொடுப்பாங்க. சும்மாலாம் கிடையாது, எல்லாரும் சக்தி கொடுப்பாங்க. ஈவன் சில பிரபுபாத் பார்த்தீங்கன்னா கிளாஸில் கேட்டிருக்கேன். மேபி இப்போ விருந்தாவன் ராதா தாமோதர் கோவில் சில பேர் போயிருப்பீங்க. பட் ஒரிஜினல் ரொம்ப நல்லா இருக்கு. இப்போலாம் நிறைய ரெனோவேட் பண்ணிட்டாங்க. இந்த ஒரிஜினல் அழகு போயிடுச்சு. சில பிரபுபாத் நடு ராத்திரி 2 மணிக்கு அழுதுகிட்டே கூட்டுவாராம். நான் எப்படி பண்ண அழுதாராம், உட்காந்து அழுது வேணும் அழுது. அப்புறம் தான் எல்லாம் சாங்ஷன் பண்றாங்க அவருக்கு. ஸோ எல்லாரும் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் ஆச்சாரியாஸ் எல்லாரும் அந்த மாதிரி ஒரு டஃப் டெசிஷன் எடுக்கிறாங்க. ஸோ வேற ஏதாவது கேள்வி?
அது வந்து இவன் பக்தி சித்தாந்த சரஸ் தாக்கூர் சொல்லியிருக்கா. பட் வைராக்யா இன் கன்ஜங்ஷன் வித் பக்தி. இல்லைன்னா மாயாவாதிஸ் இருக்கிற வைராக்கியம் வந்து ஹார்ட் ஹார்ட்டடாக இருக்கும். பட் நமக்கு சொல்லக்கூடிய வைராக்கியம் இஸ் டிஃப்ரெண்ட். நான் கிருஷ்ணருக்காக அந்த வைராக்கியம் பண்ணுறேன். இப்போ இங்கேயும் எல்லாரும் வைராக்கியம் இருக்கு. மேபி இஸ்கான் வர்றதுக்கு முன்னாடி சில ஏதாவது சாப்பிட்ருக்கலாம், சில பழக்கங்கள் இருக்கும். வந்ததுக்கப்புறம் விடுறாங்கன்னா வைராக்கியம் தான் அதுவும் வைராக்கியம் தான். பட் அதே மாதிரி இந்த சூக்ஷ்ம சரீரத்தோட அசோசியேஷன் நான் விடணும், அந்த வைராக்கியம் வேணும். அது வைராக்கியம். ஏன்னா வைராக்கிய வித்யா நிஜ பக்தி யோகான்னு சொல்கிறாங்களே, கோட் இருக்கு. ஸோ அங்கே குரு மகாராஜ் சொன்னது பக்திவேதாந்த சரஸ்வதி தாக்கூர் சொன்னது வேறு. ஒரு பிச்சைக்காரன் வரான், அவன் டிவோட்டியா இல்லையா, காசு போடலாமா, ஏன்னா லைக் சம்டைம்ஸ் அந்த அளவுக்கு திங்க் பண்ண முடியாது. பக்திவேதாந்த சரஸ்வதி தாக்கூர் சொல்ல கிவ் சம் மணி, இல்லைன்னா ஹார்ட்டடாக போயிடுவாங்க. சாப்பாடு ஏதோ கொடுக்கலாம், கிவ் சம் ஃபுட். ரொம்ப அப்படியே எல்லாம் போய் இருக்க முடியாது. நீங்கள் சொல்கிறது அந்த வைராக்கியம் வேறு. ஆமாம், இது இன் கன்ஜங்ஷன் வித் பக்தி, இந்த வைராக்கியம் வேணும் மஸ்ட். சூக்ஷ்ம சரீரத்தை வெட்டுறது புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன். அதாவது மைண்டு புத்தி புரியங்காலும் நான் கூட எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கேன், விட முடியாது. ஆனால் அதே சமயம் அது பௌதிக ரீதியாக நம்மகிட்ட ஏதோ ஒரு தூண்டுதலை உண்டாக்கும் போது அதை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது வந்து கரெக்டு தான். ஏன்னா அது அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம அந்த இடத்துல பொருட்படுத்தாமல் எஸ், அது நிறையா டிமாண்ட் பண்ணும். நான் நோன் சொல்லி ஆகும். நோன் சொல்லணும்னா ஒன்னொரு இடத்துல நான் எஸ் எங்கேயா சொல்லணும். அதுதான் பரம் துருஷ்வா நிவர்த்ததே கிருஷ்ணா சொல்கிறார். ஒரு ஹையர் டேஸ்ட் பார்த்தா தான் லோயர் டேஸ்ட் விட முடியும். இங்கே நோ சொல்லணும்னா எஸ்ங்கிற நான் கிருஷ்ணாட்ட எஸ் சொல்லணும். அவர்கிட்ட எஸ் சொல்லணுன்னா இங்கே எஸ் சொல்லுவேன். ஃபால்ஸ் ஈகோ சொல்கிறது கேட்பேன், மனசு சொல்கிறது கேட்பேன். அந்த மாதிரி தான் போகும், அப்படி தான் போகும். ஸோ அதுதான் எல்லா ஆச்சாரியஸும் பார்த்தீங்கன்னா நாம ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. மேபி சில பேர் மாயாப்பூர் போயிருப்பீங்க. பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் 100 கோடி நாம ஒரே இடத்துல உட்காந்து சொன்னார். என்ன மாதிரி டெசிஷன் அது? ஆச்சாரியா டெசிஷன் 100 கோடி நாம 7 வருஷமா 9 வருஷமா 7 வருஷம் இல்லை, மழை பெய்யும் போது கூட கொடை பிடிச்சிட்டு உட்காந்து சான் பண்ணுவார். அந்த ஒரே இடத்துல உட்காந்து. இந்த இடம் இருக்கு, நீங்க போய் பார்க்கலாம். இப்போ அந்த இடம் வேற மாதிரி இருக்கு. 7 வருஷம் உட்காந்து 100 கோடி நாமா சொன்னதுக்கு அப்புறம் தான் பிரச்சாரம் பண்ணணும் உட்காந்து பண்ணார். நாம அப்படியே ஜாலியா போகணும்னா அது என்ன நடக்கும்? ஆச்சாரி அந்த டெசிஷன் எடுக்கிறாங்க. 100 கோடி நாம ஒரே இடத்துல உட்காந்து பண்ணியிருக்காரு. அப்போ நம்ம லைஃப்ல அந்த டெசிஷன் எடுத்தாங்க. ஏன்னா யார் என்னமோ பேசுங்க, எல்லாரும் ஈவன் முக்குந்த மால ஸ்தோத்திரத்துல குலசேகர ஆழ்வார் சொல்றார் இல்லையா, தியஜந்து பந்தவ சர்வே நிந்தந்து குருவே ஜனா ததாபி பரமானந்தோ கோவிந்தோ மம ஜீவனம். தியஜந்து பந்தவா, தியஜந்துன்னு விடுறது. என் பந்துக்கள்லாம் என்னை விட்டாலும் சரி, நிந்தந்து குருவே ஜனா, எங்க சொந்தக்காரங்க எல்லாரும் நிந்தனை பண்ணிட்டு இருந்தாலும் சரி, எனக்கு கோவிந்தா தான். என்ன டெசிஷன் குலசேகர ஆழ்வார் பேசுறாரு. ஸோ எல்லாரும் அப்படித்தான் இருந்திருக்காங்க. ஏன்னா போதும், நாமளும் அவங்கவுங்கள எடுத்து ஆகணும். எடுக்காம எல்லாம் எங்கேயும் தப்பிக்கிறதா முடியாது, எடுக்கணும் கண்டிப்பா. பட் சில பிரபுபா நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி இந்த ப்ராசஸ் ஒழுங்கா பண்ணா, சீரியஸா பண்ணா எடுப்போம். நடக்கும். சைலண்ட் மோட்ல போட்டுருங்க. வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? பாகவத்துல சைத்தன்ய சரிதாமிரதத்தில் இருக்கு, பாகவத்தில் இருக்கு. உண்மை என்னன்னா, ஒருத்தர் நாமா சொல்ல சொல்ல பாடியே இந்த பாடியை டிரான்சென்டென்டல் பாடியா மாறிடும். அப்ப நீங்க வெறுக்க தேவையில்லை. அந்த மைண்ட் நீங்க வெறுக்க, ஏன்னா மைண்டு ஸ்பிரிச்சுவலைஸ் ஆயிடும். மைண்டு ஸ்பிரிச்சுவலைஸ் ஆகிடும். ஸோ அது நம்ம வெறுக்க தேவையில்லை. மைண்டு ஸ்பிரிச்சுவலைஸ் ஆகும்போது அப்போ அந்த சூக்ஷ்ம சரீரத்தோட எஃபெக்டெல்லாம் இருக்காது, அது போயிடும். எவ்ரி திங் டிரான்சென்டென்டல் ஆகும். இது பிரபுபாத் எழுதியிருக்கார்.
அது ஆகும், எல்லாருக்கும் ஆகும். ஒருத்தர் நாம சொல்ல சொல்ல பாடியை மாறும். இதெல்லாம் உண்மை, பொய்யெல்லாம் கிடையாது. மேபி எல்லாருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நாம சொன்னதுக்கப்புறம் அவங்க திங்கிங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தட் மீன்ஸ் மைண்டு மாறிட்டு வருது, இன்டெலிஜென்ஸ் மாறுது, பொய் அகங்காரம் கொஞ்சம் கொஞ்சமாக விடுறாங்க, மாறுது. இல்லைன்னா அந்த மாதிரி திங்கிங் வராது. அது நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்தால் தான் அவங்க வருவாங்க. அவங்க எம்பவர் பண்ணால் தான் நான் பண்ணுவேன்னு கிடையாது. எல்லாரும் கூட வராங்க. அப்போ அந்த நவதீபாசிஸ் எல்லாருமே 400 ஃபார்ம்ல இருந்தாங்க அப்படிலாம் வருது. அதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அப்போ அவங்களுக்குலாம் வந்து பகவானோட முகத்தினால அந்த மாதிரி கிடைக்குதா இல்லை எப்படி? சில பிரபுபாத் சொல்றார், பகவானோட கருணை இந்த உலகத்தில் எல்லா ஜீவராசியுமாலும் இருக்கு. ஜஸ்ட் லைக் எக்ஸாம்பிள், மழை, சன்லைட். மழை பெய்யும் போது அது பாறை மேலேயும் பெய்யும், பூமியிலையும் பெய்யும். பார்ஷியாலிட்டி எல்லாம் கிடையாது. கிருஷ்ணரோட கருணை எல்லா மக்களும் மேலே இருக்கு. ரிசீவ் பண்ண யார் ரெடியா இருங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். அவ்வளோதான். ரிசீவ் பண்ண நான் ரெடியா இருக்கணும். நான் ரெடியா இருந்தால் கிடைச்சிடும். அவர் ரெடியா தான் இருக்கார். இட்ஸ் நாட் தட் நீங்க என்ன எம்பவர் பண்ணா தான் நான் பண்ணுவேன் கிடையாது. அவர் எம்பவர் பண்ண ரெடியா இருக்காரு, நான் ரெடியா இருக்கேன். தட் மீன்ஸ் டெசிஷன் என் கையில தான் இருக்கு. நான் ரெடியா இல்லைன்னா அவர் பண்ண மாட்டேன். வைதி சாதனா இது பாகவத்துல ஸ்லோகா இருக்கு. வைதி பக்தி பண்ணி கிருஷ்ணோட போக முடியாது. ஸ்லோகாவே இருக்கு. ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் அது. நீங்க ஜெனரலைஸ் பண்ண முடியாது. மேபி நீங்க கமிட்டடா இருக்கலாம், நான்லாம் கமிட்டடா இல்லை. உண்மை சொல்றேன், அவங்க உண்மையிலே கமிட்டடா இருந்தா நடக்கும். ஏன்னா வைதி பக்தி பண்ணி கிருஷ்ணாட்ட போக முடியாதுன்னு ஸ்லோகா இருக்கு. பட் நாம பண்றது வைதி தான். ஸோ இந்த வைத்தியை நம்ம இன்னும் ஸ்ட்ராங்கா உட்காந்து பண்ணணும். உட்காந்து ஸ்ட்ராங்கா நாம சொல்லணும். அந்த டெசிஷன் எடுக்கணும். அதான் நான் முன்னாடி சொல்ல, டஃப் டெசிஷன் எடுக்கணும். வெறும் வைதி பக்தி பண்ணி போக முடியாது. இது புரஷ்சரியா. இப்போ நம்ம பண்ற புரஷ்சரியால் தான் வரும். எல்லாமே புரஷ்சரியா. சீரியஸா நான் எடுக்கணும். பிரபுபாத் என்ன சொல்றது, சீரியஸா இறங்கணும். அது அவங்கவுங்க தான் திங்க் பண்ணிக்கணும். மேபி இன்னும் என் மனசுக்குள்ள அந்த ஆசை இந்த ஆசை இருக்கா இல்லையான்னு என்ன நானே செக் பண்ணிக்கணும். இருக்குன்னா தட் ஐம் நாட் சீரியஸ். நான் சீரியஸ் கிடையாது. பட் இதெல்லாம் கேட்டு இட்ஸ் டிஸ்கரேஜும் ஆகக்கூடாது. பட் சேம் டைம் நான் அப்படியே ஃப்ரீயாகவும் இருக்கக்கூடாது. சாண்டிங் சீரியஸாக எடுக்கணும். பாகவதம் படிக்கணும். வந்து கிருஷ்ணாஸ் மர்சி நடக்கும். இந்த ப்ராசஸ் சீரியஸாக எடுக்கணும், நோ டவுட். முடிஞ்ச வரைக்கும் நான் சாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், படிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் உருட்டிக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ உருட்டுமோ உருட்டிக்கிட்டே இருக்கணும். தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ வேற ஏதாவது கேள்வி இருக்கு? சாண்டிங் பண்ண எஸ், உண்மை. இன்னும் அழிவுங்கிற அது நம்ம அப்படி வச்சு பார்க்கக்கூடாது. இது பெரிய சயின்ஸ். இது முழுசாக எனக்கு தெரியாது. ஏன்னா இது மேட்டர் ஸ்பிரிட்டலாக இருக்கு. இப்போதைக்கு இது மேட்டர் மாதிரி தெரியுது, இது ஸ்பிரிட்டாக மாறிடும். நான் சொல்றது புரியுதா? நான் சிம்பிளாக தான் சொல்கிறேன். மேட்டர்னா ஜடம். இப்போ இந்த உடல் ஜடம் மாதிரி தான் தெரியுது இல்லையா? ஜடமே ஸ்பிரிட்டாக மாறும். ஜஸ்ட் லைக் இப்போ இது இது கண்ணுக்கு ஜடம் மாதிரி தெரிஞ்சாலும் இது ஆன்மீகமானதான். ஏன்னா நம்ம பகவானுக்காக யூஸ் பண்ணுறோம். இந்த மைக்கு ஆன்மீகமானதான், ஏன்னா அப்படி யூஸ் பண்ணுறோம். இந்த உடல் ஜடம் ஆன்மீகமாக மாறும். இதெல்லாம் பாகவத்தில் எழுதப்பட்டிருக்கு, இருக்கு. அப்படியே மாறும். இந்த உடல் மாறும், மனசும் மாறும், புத்தி எல்லாமே ஆன்மீகமாக மாறும். அழிஞ்சு போயிருந்தா அப்படியே எரிச்சிட்றோம், அப்படி கணக்கு இல்லை. அது வேற மீனிங், இது வேற இருக்கு. ஜடமே ஆன்மீகமாக மாறிடும், ஸ்பிரிட்டாக மாறும்.
ஸோ பிரபுபா சொல்லியிருக்காரு மேட்டர் ஸ்பிரிட் ஒண்ணுதாங்கிறார். அப்படி ஒண்ணு இருக்கு. பிரபுபா பேசியிருக்காரு. அது நம்ம இங்க டிஸ்கஸ் பண்றது இல்லை. எனக்கும் ஃபுல்லா தெரியாது. அது டீப் சயின்ஸ் அது இருக்கு. இரும்புக்கு நெருப்பை தொடர்ந்து காட்டினது நெருப்பா. எஸ், எப்படி இரும்பு நெருப்பா மாறுதோ அது மாதிரி உடல் ஆன்மீகமா மாறிடும். சில பேர் அதே உடல்ல போயிருக்காங்க, அப்படியும் போயிருக்காங்க. துக்காராம் அப்படி போயிருக்காரு. துக்காராம் மகாராஷ்டிரால பண்டரிபுரம் அதே உடல்ல போயிருக்காரு. யுதிஷ்டர் மகாராஜ் அப்படி போயிருக்காரு. துருவ மகாராஜ் பாடி சேஞ்ச் இருக்கு, பாகவத்தில் கொடுத்துருக்காங்க. அது உட்காந்து போறாரு, பட் போகும்போது பாடி சேஞ்ச் இருக்கு. ஸ்லோக்கால கொடுத்துருக்காங்க. மாற்றி தான் கூட்டிட்டு போறாங்க. சேம் உடனே சேஞ்ச் பண்ணி கூட்டிட்டு போவாங்க. ஸோ சில பேர் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. துக்காராம் அந்த மாதிரி. துருவ மகாராஜ் வந்து அந்த ஸ்லோகத்தில் வருது சேஞ்ச் பண்றாருன்னு வருது, மாத்துறாங்க. ஜஸ்ட் மாற்றி டக்குன்னு கூட்டிட்டு போற மாதிரி வருது. பட் பாடி சேஞ்ச் அந்த இடத்துல போட்டிருக்காங்க. இப்போதான் ரீசெண்டாக படிச்சுட்டு இருந்தேன். பாடி சேஞ்ச் நடந்ததுன்னு அது எழுதியிருக்காங்க. மேபி அவங்களுக்கு டக்குன்னு நடந்தது, ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியல. அப்படின்னா புரியல எனக்கு. ரெயின்போ அப்படின்னு புரியல எனக்கு. புரியல எந்த கான்செப்ட்ல சொல்றீங்க, எனக்கு புரியல. தெரியல. எஸ், அப்படி அதே உடல்ல போனார். எல்லாரும் பார்க்கும்போதே போனார். அது உண்மை, உண்மை. எல்லாரும் பார்க்கும்போதே போனார். ஒய்ஃபோட பார்த்துட்டு இருந்தார். ஒய்ஃப் பார்க்கும்போது அப்படியே போனார். அது உண்மை. ஆமா. So, Grandhara Srimad Bhagavatam ki jai, Srila Prabhupada ki jai.